எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். இந்த பாடத்தில் உள்ள வினாவிடைகள் 3 பகுதி. முதல் பகுதி சரியான விடையை தேர்வு செய்க. வெப்பநிலைமானிகளில் பயன்படும் திரவ உலோகம் பாதரசம். ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு ஆப்ஷன் சி. எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? பாதரசம். பாதரசத்தின் குறியீடு Hg. ஏஜிங்கிறது சில்வர், ஏயுங்கிறது கோல்டு, பிபிங்கிறது லெட்டு. கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? கார்பன். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு தகடாக விரியும் பண்பு. உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு தகடாக விரியும் பண்பு. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். கரிக்கோளின் நடுத்தண்டில் இருப்பது, அதாவது பென்சில் இருக்கு இல்லைங்களா, எழுதுகிற பென்சிலோட நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட். அடுத்து பாருங்க. மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருள்களின் இயற்பியல் நிலைகளை அடையாளம் காண்க. இது பார்த்தீங்கன்னா வாயு, இது திண்மம், இது திரவம். எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏ வாயு, பி திண்மம், சி திரவம். அடுத்து கோடிட்ட நிரப்புக. உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள். உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள். உலோகப் போலிகள். அடுத்து டங்ஸ்டனின் குறியீடு W. பெரும்பான்மையான உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம். அடுத்து நீரில் உள்ள தனிமங்கள். நீருங்கிறது என்னது? H2O. இதான் மூலக்கூறு வாய்ப்போடப்ப ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அடுத்து டேஸ் குறைக்கடத்தியாக பயன்படுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். அடுத்து பொறுத்துக. இதில் முதல் பொறுத்துக பாருங்க. இரும்பு பாருங்க, இரும்பு தையல் ஊசி தயாரிக்க. தாமிரம் மின்கம்பிகள் தயாரிக்க. டங்ஸ்டன் மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய. அடுத்து போரான் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக. ஸோ இந்த பொறுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்து பாருங்க. அடுத்து இரண்டாவது பொறுத்துக. அணு என்பது பருப்பொருளின் மிகச்சிறிய அலகு. தனிமம் ஒரே வகையான அணுக்கள். சேர்மம் பல்வேறு வகையான அணுக்கள். மூலக்கூறு பருப்பொருள்களின் கட்டுமான அலகு மூலக்கூறு. அணு என்பது பருப்பொருளின் மிகச்சிறிய அலகு. தனிமம் என்பது ஒரே வகையான அணுக்கள். சேர்மம் பல்வேறு வகை அணுக்கள். மூலக்கூறு பருப்பொருள்களின் கட்டுமான அலகு. நன்றி, வணக்கம்.